வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த நல்ல செய்தி. அதிமுகவில் இருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் மற்றும் பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் இன்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனை சந்தித்து 3 எம்எல்ஏக்களும் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளனர். ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. கூடுதலாக இந்த 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல். ஆக மொத்தம் 4 தொகுதிகளில் நிச்சயமாக இடைத்தேர்தலில் விசில் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தாவேகாவின் நிர்வாகிகள் வெற்றியடைவதற்கு 100% வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, எதற்காக இந்த 3 உறுப்பினர்கள் தற்பொழுது சட்டசபை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்? அதிமுகவில் வெடித்த இரு தரப்பினர்களுக்கிடையேயான மோதல்கள், சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளராக சட்டசபையில் விஜய் அவர்கள் முதல்வராக நீடிக்க வேண்டும் என்பதற்காக வாக்கு செலுத்திய அதிமுகவின் 3 எம்எல்ஏக்கள் தான் தற்பொழுது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளனர். கடந்த 15 நாட்களாக அதிமுகவில் இரு தரப்பினர்களுக்கிடையே வெடித்த மோதல்கள், அதிலும் குறிப்பாக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியின் ஆதரவு எம்எல்ஏக்கள் 24 பேர் முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்க வேண்டும் என்று சட்டசபையில் வாக்குகள் எண்ணிக்கையின் பொழுது ஆதரவாக செயல்பட்டனர். இது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடுமையான கோபத்தையும் ஏற்படுத்தியது. அதிமுகவின் கொறடாவின் பேச்சை மீறி செயல்பட்டதாக கூறி 24 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் அப்பொழுது எடப்பாடி தெரிவித்திருந்தார். தற்பொழுது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியின் ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் 3 பேர் தற்பொழுது மீண்டும் விஜய் அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவுகளையும் தெரிவித்தனர். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு சூழலில் ஒரு பக்கம் ஆதரவுகள் குறைகிறது, மறுபக்கம் எடப்பாடியின் பக்கம் ஆதரவுகள் பெறுகிறது. இதனால் அதிமுகவில் இனியும் நிலைத்து நம்மால் நிற்க முடியாது என்று கூறி தனது எம்எல்ஏ பதவியை 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாகவும், இவர்களே மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றியடைவது உறுதியா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஆனால் தற்பொழுது 107 தொகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது நடைபெறக்கூடிய 4 இடைத்தேர்தல்களில் விசில் சின்னம் போட்டியிட்டால் நிச்சயம் 111 இடங்களாக விசில் சின்னம் வெற்றியடைந்ததாக கணக்கு காட்டப்படும். இது தனி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு கூடுதலாக மக்கள் மத்தியில் ஆதரவுகளும் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்திருப்பது அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும், இவர்களது ராஜினாமா கடிதம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்ததுதான். ஏனென்றால் இவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தாலும் அவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜினாமா செய்ய வைப்பார் என்றும் இவர்கள் கூறி தற்பொழுது தானாக முன்வந்து சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளனர். மேலும் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் திருச்சி கிழக்கு தொகுதி ஏற்கனவே முதல்வர் 2 வேட்பாளர் களமிறங்கி 2 தொகுதிகளிலும் வெற்றியடைந்த நிலையில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. இதனால் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார் முதல்வர் விஜய் அவர்கள். தற்பொழுது ஏற்கனவே திருச்சி கிழக்கிலும் ராஜினாமா செய்யப்பட்ட நிலையில் அங்கு இடைத்தேர்தல். தற்பொழுது 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏவாக தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் ஆக மொத்தம் 4 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும். இந்த ஒட்டுமொத்தமாக இடைத்தேர்தலில் மீண்டும் தாவேகாவின் சின்னமாக விசில் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நபர்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையும் மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஏனென்றால் தற்பொழுது திமுகவின் கூட்டணிகள் விசில் சின்னத்திற்கு ஆதரவாக கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிக முஸ்லீம் லீக் நிச்சயமாக திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்புகளே இல்லை. தற்பொழுது விசில் சின்னத்திற்கு ஆதரவாக யாரெல்லாம் போட்டியிடுகிறது என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக விசிக, முஸ்லீம் லீக், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.
அடுத்த செய்தி, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அனைத்திலும் திமுக தோல்வியை மட்டும்தான் தழுவி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், திமுக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளையும் மேற்கொண்டது. ஆனால் அனைத்திலும் தோல்விதான். கடந்த 4 நாட்களாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் அனைத்திற்கும் பின்னணியில் திமுகவின் தூண்டுதல்கள் இருக்கலாம் என்றும் ஒரு தரப்பினர்கள் கூறி வருகிறார்கள். தற்பொழுது திமுகவின் எம்எல்ஏக்கள் எங்களது ஆதரவுகள் நிச்சயமாக ஒருபோதும் தாவேகாவிற்கு வருவதற்கு வாய்ப்புகளை கிடையாது, நிச்சயம் இந்த தேர்தல் மக்கள் எதிர்பார்த்த அளவிற்கு திருப்திகரமாக இல்லை, மக்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை நம்பி வாக்குகளை செலுத்திவிட்டதாக புலம்புகிறார்கள் என்று திமுகவின் எம்எல்ஏக்கள் கூறுகிறார்கள். உண்மையாகவே நிச்சயம் அவர்கள் கூறுவது வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் மக்களின் முதல்வராக விஜய் அவர்கள் சிறப்பான ஆட்சியையும் கொடுத்து வருகிறார். எல்லா பக்கமும் நல்ல மதிப்பெண்களை பெற்றுதான் தற்பொழுது விஜய் அவர்களது ஆட்சி செயல்படுகிறது. யாரும் எதிர்பாராத வகையில் சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம். அதற்கான தவறு செய்தவர்களை 24 மணி நேரத்திற்குள்ளாக கைது நடவடிக்கை மேற்கொண்டு அதற்கான தண்டனைகளையும் பெற்று வருகிறது தாவேகாவின் அரசு என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. திமுகவின் நோக்கம் என்ன தெரியுமா? டெண்டர்கள் அனைத்தையும் விஜய் அவர்கள் ரத்து செய்து விட்டார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டெண்டர்களை ரத்து செய்து பல ஆயிரம் கோடிகள் தனியார் நிறுவனங்களிடம் பெற்ற அந்த கமிஷன் பணத்தை திருப்பி கேட்டு வருகிறார்கள் தனியார் நிறுவனம். இல்லை என்றால் வழக்கு தொடர்வேன் என்றும் தற்பொழுது தனியார் நிறுவனம் திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் தான் தற்பொழுது மீண்டும் திமுக ஆட்சிக்கு அமைந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும், இல்லை என்றால் சொத்துக்களை விற்று அந்த பணங்களை கொடுக்க முன்வர வேண்டும். ஏனென்றால் அந்த பணத்தை வைத்துதான் தேர்தல் செலவுகளையும் செய்தார்கள் திமுகவின் தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள், மாஜி அமைச்சர்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்த காரணத்தினால் தனியார் நிறுவனங்களிடம் பெற்ற அந்த கமிஷன் பணங்கள் தற்பொழுது மீண்டும் கேட்பதால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கிறது. இதனால்தான் எப்படியாவது திமுக மாஜி நிர்வாகிகள் தாவேகாவின் அரசிற்கு எதிராக பல சூழ்ச்சி வேலைகளிலும் செய்து வருகிறார்கள். நிச்சயம் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் நிரந்தர முதல்வராக அடுத்த 25 ஆண்டுகள் விஜய் அவர்கள் தான் முதல்வராக இருப்பார் என்ற தகவலும் மக்கள் மத்தியில் எழுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வடமாநிலங்களிலும் பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் விஜய் அவர்களே இருக்கிறார் என்றும், இளைஞர்களது ஆதரவுகள் விஜய் அவர்களுக்கு இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் மட்டும் கணக்கில் கொள்ளக்கூடாது, வடமாநிலங்கள் தேர்தல்களிலும் விஜய் அவர்களுக்கான ஆதரவுகள் இருப்பதால் நிச்சயமாக 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமராக யார் வர வேண்டும் என்ற முடிவை கூட விஜய் அவர்கள் எடுப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் முதல்வராக முடியுமா என்று கூறிய அதே திமுகவின் நிர்வாகிகள் தான் தற்பொழுது முதல்வர் விஜய் என்று கூறுகிறார்கள். அதேபோல் மாற்றம் நிச்சயமாக வரும், விஜய் அவர்களுக்கு தேடி அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக வரும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 4 இடைத்தேர்தல்களில் விசில் சின்னம் போட்டியிட்டால் எத்தனை இடங்களில் வெற்றியடையும் என்பதை மறக்காம உண்மையான தமிழக மக்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.